காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா எஸ்எஸ்எம் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் 6400 ஆகவும் 5 ஆண்டுகளில் 8100 ஆகவும் மாறுகிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 6400 ஆகவும் 5 ஆண்டுகளில் 8100 ஆகவும் மாறுகிறதில் ஆண்டு வட்டி வீதம் கூட்டு வட்டி வீதம் காண்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் ரேஷியோ எடுங்க. ரேஷியோ எடுத்தோமா 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கும் 64 இங்க 81. நெக்ஸ்ட் பாருங்க இங்க 3 வருஷம் 5 வருஷம் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க 2 வருஷம். ஸோ 2 வருஷமா இருந்தால் அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுங்க. 2 வருஷமா இருந்தால் ஸ்கொயர் ரூட் எடுங்க. 3 வருஷம் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கியூப் ரூட் எடுக்கணும். ஸோ அங்கே 64 ரூட் எடுத்துமா 8, 81 ரூட் எடுத்துமா 9, அதாவது 9 × 9 81. நெக்ஸ்ட் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 9ல் 8 போச்சுன்னா 1 வகுத்தல். எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் வகுத்தலில் போடணும். வகுத்தல் 8 இன்ட்டு வட்டி விதம் கேட்குறாங்க. இப்போ வட்டி விதம் கேட்டால் 100 போடணும். நெக்ஸ்ட் 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2 இங்கே 25. ஸோ 25 வகுத்தல் 2 இருக்கும். ஸோ அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணால் 12 2 24 மீதி 1 வகுத்தல் 2%, அதாவது 12%. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளில் 400 ஆகவும் 5 ஆண்டுகளில் 441 ஆகவும் மாறுகிறதில் ஆண்டு வட்டி வீதம் காண்பிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.